ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு கோல்ட் ஆகிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு, வீடியோ போட முடியல. நான் ஆல்ரெடி போடலான்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். யுகாதி பண்டிகையே ரெடி பண்ண வீடு அதாவது பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணது எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலன்ட்டு நான் போடலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சாரி. ஒரு வாரம் ஆயிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு இந்த ஒரு பவுட்ரு செஞ்சு வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? பச்சை கற்பூரம், லவங்க, ஜவா இதெல்லாமே போட்டு ஒரு பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அதுவும் சந்தனம், மஞ்சள் போட்டுட்டு நான் பட்டு வச்சுட்டேன். தொடச்சிட்டேன், லைசால் எல்லாம் போட்டுட்டு பூஜை ரூம் தொடச்சிட்டு நம்ம பூஜை ரூமுக்குள்ளே வந்தாலே ஒரு நல்ல வாசனையாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் அந்த பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு நான் குங்குமம் யூஸ் பண்ணுறது தாழம்பூ குங்குமம் மெரூன் கலர் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த வாசனை இன்னும் கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா இன்னும் நல்லா தூக்கலாக ஸ்மெல்லு வரும், நல்லாயிருக்கும் கமகமான்ட்டு. தெய்வீக வாசனையாக வீட்டில் அதாவது பூஜை ரூமில் நல்லா நம்ம நைட்டுக்கு தூங்கும்போது மூடிட்டு படுத்தோம்னா காலையில் எழுந்திரிச்சி நம்ம சாமி மூஞ்சில் முழிக்கணும் போது அதாவது நம்ம திறந்து நம்ம பார்க்கும்போது அது நல்ல வாசனையாக தெய்வீக கலையாக ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும்போது நமக்கு கும்பிட இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வரும். நல்ல வாசனை கிட்டத்தட்ட நான் நிற்கிறேன் ஒரு 2 நிமிஷமானா நின்றுட்டு சாமிங்க எல்லா மூஞ்சிங்களும் ஒரு சாமிக்கிட்டேயும் நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதாவது எனக்கு ஆரோக்கியம் கொடுப்பா கடவுளே, நான் உங்கள் சேவை செய்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு டெய்லி அப்படி தான் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காலையில் எழுந்திரிச்ச உடனே வேண்டிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போயிட்டு என்னால் முடிஞ்சளவு காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் இப்போ அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை நான் செஞ்ச கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் எனக்கு செய்ய முடியல. நார்மலாகவே எப்போ முடியுதோ அப்போ செஞ்சிட்ருக்கேன். பார்க்கலாம், செய்யலான்னு ஒரு ஆசை இருக்குது. என்னமோ தெரியல, அதாவது நம்ம எதனா ஒரு காரியத்தில் இறங்கினா தடை வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எனக்கு அது நடந்துட்டுருக்கு. நான் ஈஸ்வரனு ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்து பின்னாடி நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் பாருங்கள், இந்த ஜூஸ் குடிச்சுதான் எனக்கு கோல்ட் ஆகிடுச்சி. தெரியல, எனக்கு தவறி தெரியாமல் நான் குடிச்சிட்டேன். சரி, ஓகே, நான் குடிச்சது நான் வேறு தலைக்கு மெந்தை தயிர் எல்லாம் போட்டிருந்தேன். அதனாலவோ என்னவோ தெரியல, இது கூலிங்கு அது கூலிங்கு உடனே கிட்டத்தட்ட எனக்கு கோல்ட் ஆகிட்டு 10 நாள் ஆகுது. ஆனால் சரியாகலை. இந்த கிளைமேட் மாறிடுச்சுன்னா தயவு செஞ்சு யாருமே அந்த ஜூஸ் குடிக்காதீங்க. வெயில் காலம் மத்தியான டைம் குடிங்க, ஒன்றும் தப்பில்லை. சாயந்தர டைம் 6 மணிக்கு மேலே குடிக்காதீங்க, ஏன்னா அது உடனே படுக்க வச்சிடுது. போன வருஷமே நான் அந்த ஜூஸ் குடிச்சு தான் நான் படுத்தேன். அப்போ கெஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் கெஸ் பண்ணேன், நான் இந்த ஜூஸ் குடித்ததுனால தான் எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னான் அந்த ஜூஸ் கூலிங் தான்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்தேன். ஆமாம், போன வருஷமும் இந்த ஜூஸ் குடிச்சிடலாம் நம்ம கோல்டு ஆயிடுச்சு நமக்குன்னு யோசித்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஆனால் சில பேருக்கு ஒத்துக்குது, சில பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை. அவங்கவுங்க அதாவது பாடி கண்டிஷன் பொறுத்தோம். ஒருத்தருக்கு ஹீட் பாடி இருக்கும், ஒருத்தருக்கு கூலிங்காக இருக்கும். அதாவது ஷீத்தான்னு சொல்லுவாங்க கன்னடத்தில். எனக்கு தமிழில் சொல்ல தெரியல, பார்த்துக்கோங்க. அதாவது கோல்டு வர்றது தான் பேர் தான் ஷீத்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் லேடிஸ் பேருக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது சொல்லும்போது காமெடியாக இருக்கும். சரி, ஓகே. அதான் நான் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? 2 மந்த்து பின்னாடின்னு சொன்னேன் போன இதில். 2 மந்த்து நான் கோயிலுக்கு போகிறத பற்றி சொல்லியிருந்தேன். போனேன், 3வது வாரம் போனேன். அதுக்கு அடுத்தது எனக்கு போக முடியல. எனக்கு என்னன்னு தெரியல, அதாவது தடை வருது. இப்போ கோயிலுக்கு போகணுன்னு நான் கிளம்புவேன், முடிய மாட்டேங்குது.
ஒருவேளை நம்ம குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்து தான் போகணுமா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம வந்து நம்ம எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அது வைராக்கியத்தோட செய்யணும். நம்ம வந்து நமக்கு முடியலையேன்னு உட்காரக்கூடாதுன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எதனா ஒரு வீட்டில் காரியம் செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோன்னா நம்ம மனசு தான் காரணம். நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கக்கூடாது, செஞ்சிடணும் உடனேன்றது நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த வாட்டி யுகாதி வந்து உடம்பு சரியில்லாதனால நானே ரெடி ஆகலை. இது ராமநவமி பண்டிகை கும்பிட்டுது. அது இன்னொரு டைம் ஃபஸ்ட்டு இலையில போட்டு படியல் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது யுகாதி கும்பிட்டுது. சரி ஓகே பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ரம்ஜான் பண்டிகைக்கு வந்து வீட்டில், ஆனால் நான் திங்கக்கிழமை சாப்பிட மாட்டேன். பசங்களுக்கு ஸ்வீட்ஸு இந்த பிரியாணி மட்டும் என்னோடய ஹஸ்பண்டு ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. திங்கக்கிழமை நான் ஒன்றும் சாப்பிடல. ஓகே ஸ்வீட்டு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்வீட்டு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன் கொஞ்சம். அப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இதாகிடுச்சு. ஓகே இன்னும் ஸ்வீட்டு சாப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் கோல்டாகிடுச்சு. எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் எதுவும் கவனிக்கல, அப்படியே விட்டுட்டேன், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு. சரி வெள்ளிக்கிழமை வந்து நான் மஞ்சள் இது பூசிட்டு, மஞ்சள் பூசுவேன் எப்போவுமே வாசலுக்கு, நிலவாசலுக்கு வந்து நான் பூஜை பண்ணுவேன். அது இன்னும் இது வரைக்கும் நான் வீடியோவில் செப்பரேட்டாக போடலாம். நிலவாசல் பூஜை பண்ணும்போது நான் எந்த மாதிரி பண்ணால் நம்ம எந்த மாதிரி பழங்கள் கிடைக்கும்ன்றது நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு அது வரங்கள் எப்படி நம்ம பூஜை பண்ணால் எப்படி நமக்கு ஒரு நல்லது கிடைக்குன்றது நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, வலது கையில் மஞ்சள் பூசினது இடது பக்கம் வைப்பேன். இடது கையில் வந்து சிகப்பு பூசினா வலது பக்கம் வைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம கை மாற்றங்களை மாற்றி வச்சோம்னா நமக்கு வந்து கெட்ட திருஷ்டி, அதாவது கெட்டது உள்ளே வராதுன்றாங்க. அது என்னோட அப்பா சித்தப்பா சொன்னது, எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே அன்றைக்கி வந்து எல்லாம் செஞ்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். சரி தோசை, கேரட்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம் பாப்பாவும் வெங்காயம் சின்னசாக கட் பண்ணுறேம்மான்னு, வேணாம் மம்மி நான் சீவி தரேன்னு. சரி அது கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு சீவி போட்டு பண்ணி பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டாக. எப்படின்னா நிஜமாகவே அந்த கார சட்னி அரைச்சிருந்தோம், இந்த தோசை தான் டெய்லி கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட்றோம் மம்மின்னு சொல்லிட்டு பசங்க சொன்னாங்க. அதாவது ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு டேஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க பசங்க. ஃபஸ்ட்டு வந்து இது இது என்னதப்பா பேரை வர மாட்டேங்குது, பட்டு அதாவது கன்னடத்தில் சொல்லிட்டேன்னா பணியாரம் வந்து சாப்பிடுவாங்க பசங்க ஃபுல்லு. அது மேலே தான் குறியாக இருந்தாங்க, கேட்பாங்க. இப்போ எல்லாம் இந்த மாதிரி தோசையில நீ வந்து கேரட் எல்லாம் துருவி போட்டு கொடுத்துரு மம்மி, எதுக்கு சின்ன சின்னதாக ஊற்றிட்டு உட்கார, அது டேஸ்ட்டு இது ஒன்றே டேஸ்ட்டு தான் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் அந்த மாதிரியே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செஞ்சேன். நல்லா இருந்துச்சு கார சட்னிக்கும் இந்த தோசைக்கும். அதாவது ஹோட்டலில் ஊத்தப்பன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இதுன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு தெரியல இதுக்கு பேர் என்னான்ட்டு, ஆனால் செஞ்சு கொடுத்துட்டேன். ஊத்தாப்பா தான் இது நினச்சிட்டு அப்புறமா பசங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து சரி பட்டர் பன்னீர் செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். சரி ஓகே நான் அது வந்து பாப்பா விரும்பி சாப்பிடுவான், அதுக்காக தான் அடிக்கடி செய்கிறேன். எனக்கெல்லாம் வந்து பாலக் பன்னீர் பட்டர் செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும், தம்பிக்கும் அதை தான் பிடிக்கும். சரி பாப்பாவுக்கு மாமாவுக்கு மட்டும் இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்க. சரி ஓகே நான் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் அம்மா வந்து இது சில்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னேன்ல ஒரு பொம்மைக்கு, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எங்கள் அம்மாவுக்கு உண்மையாகவே புத்தர்னா யாருன்னு தெரியாது, ஏன்னா எங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியாது. அந்த பொம்மை லேடிஸா ஜென்ஸான்னு தெரியாமல் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த பொம்மைக்கிட்ட பேசிக்கிட்டு. என்ன சொல்லுவாங்கன்னா,
பசங்க கேட்டாங்க, "என்ன பொம்மை பாட்டின்னு?" கேட்டதுக்கு சில்கம்மான்னு சொன்னது அதே ஒரு காமெடியாக இருந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட நாங்கள் சொன்னோம், "அது சில்கம்மான்னு சொல்லாதீங்க மம்மி, அது ஜென்ஸு சாமி, இது லேடிஸு கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கு ஒரே ஷாக்கிங்கு. "அப்படியா? இது அப்படியே பார்க்குறதுக்கு லேடிஸ் முகம் மாதிரி இருக்கேன்னு" சொல்லிட்டு அம்மா சிரிச்சிட்டு இருந்தாங்க. தினம் முழுக்கமே அதை பற்றியே பேசிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறம் கால் பண்ணாங்க அம்மா. என்னோட சில்கம்மா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க 2வது நாளே கால் பண்ணி. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு பாவம் இவ்வளோ அப்பாவியா இருக்கிறாங்க அப்படின்னு. அ சரி ஓகே மம்மி மம்மிக்கு வந்து அந்த பொம்மைங்கள பத்தி அவ்வளோ தெரியாது. நமக்கே வந்து கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள பொறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிய போகுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். தப்பா இருந்தா நீங்க வந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.